பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஓரிதழ் தாமரை. பொதுவாக ரொம்ப அழகாக ஒரு பிங்க் கலரான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு சிறு செடி வகை தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓரிதழ் தாமரையை பொதுவாக ஆண்மைத்தன்மை குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நிறைய உபயோகப்படுத்தி வரதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக சித்த மருத்துவ மூலிகைகளில் குழந்தையின்மை பிரச்சனைக்காக உபயோகப்படுத்துகின்ற மிக முக்கியமான ஒரு மூலிகை இந்த ஓரிதழ் தாமரை. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குழந்தையின்மை பிரச்சனைக்காக கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகையாக இது இருக்கிறது. ஆனால் இந்த ஓரிதழ் தாமரை மனம் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு ஒரு முக்கியமான மருந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்மளுடைய சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் பெரும்பாலும் இதை மனம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உபயோகப்படுத்துறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஓரிதழ் தாமரையுடைய மிக முக்கியமான ஒரு குணமே பார்த்திங்கன்னா மனதில் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான ஒரு மருந்து. பொதுவாக இன்றைக்கு மாடர்ன் சைக்கியாட்ரின்னு சொல்லுவோம், அதாவது மனநலம் சம்பந்தப்பட்ட ஒரு மருத்துவத்துறை. இது விதவிதமான மனநோய்களை பற்றியும் விதவிதமான மனநோய்கள் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய குறிகளை பற்றியும் அதோட ட்ரீட்மெண்ட்டை பற்றியும் நிறைய விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் இதே போல் மானசீக பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விதமான மனிதருக்கும் இருக்கக்கூடிய குணநலன்களை பற்றியும் அந்த மாதிரி குணநலன் இருப்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய வரக்கூடிய வியாதிகளை பற்றியும் ஒரு வைத்தியன் அந்த மாதிரி ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன மனநலன் என்ன உடல் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து மானசீக பிரகிருதி அதே போல் பிரகிருதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்து மருந்துகள் கொடுக்கும்போது எவ்வாறு வேகமாக அது குணமாகும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய குறிப்புகள் 5000 வருடங்களுக்கு முன்பே நமது மருத்துவத்துறை ஆயுர்வேத சித்த மருத்துவத்துறை மனம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மனதில் சந்தோஷமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 பேரை கூப்பிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னா அவர்களுக்கு தேவையான உணவு, உறைவிடம், பணம், வசதி, வேலை வாய்ப்புகள், குழந்தைகள் எல்லாமே இருந்தும் கூட மன சந்தோஷம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு சமூகத்தில் பரவலாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. நிறைய குடும்பங்களில் எல்லாமே இருந்து கூட அடிக்கடி ஆர்கியூமெண்ட்ஸும் சண்டைகளும் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மன அமைதி அல்லது மனம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இந்த மனம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தி, தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. நாளடைவில் அது சர்க்கரை நோயாகவோ இதய நோயாகவோ புற்றுநோயாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ இந்த பிரச்சனையை குணப்படுத்தக்கூடிய பிரச்சனையை தடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாக எதை உபயோகப்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஓரிதழ் தாமரை அதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகையாக சொல்லலாம். இன்றைக்கு க்ரீன் டீன்னு சொல்லக்கூடிய ஒரு பச்சை தேநீரை அருந்தக்கூடிய ஒரு வழக்கம் நிறைய குடும்பங்கள் இருக்கிறத பார்க்குறோம். க்ரீன் டீயில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இதை சாப்பிட்டா வெயிட்டு குறையும்னு சொல்லி சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாம் வணிக ரீதியாக புஷ் பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவே உடலுடைய எடையை குறைப்பதற்கு, உடலுடைய ஆரோக்கியத்தை நன்றாக வைத்து கொள்வதற்கு, உடலுடைய மனதுடைய அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய சிங்க் அந்த ஒரு ஒற்றுமை நன்றாக இருப்பதற்கு சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓரிதழ் தாமரை. ஸோ அந்த ஓரிதழ் தாமரையுடைய சூரணத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி நீங்கள் சாப்பிடக்கூடிய காஃபியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது வழக்கமாக நீங்கள் போடக்கூடிய பொருட்களோட இந்த ஓரிதழ் தாமரையுடைய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி அதில் போட்டு நல்லா அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் பால், பனங்கற்கண்டு, தேன் இதெல்லாம் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். அதன் பிறகு ஒரு அனாலிசிஸ் நீங்களே எடுத்து பாருங்கள். இந்த 3 மாதத்தில் எத்தனை முறை நம்ம கோவப்பட்டோம், எத்தனை முறை சண்டை போட்டோம், இந்த 3 மாதத்தில் எப்படி நம்மளுடைய தூக்கத்தில் என்ன விதமான மாற்றங்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன அனாலிசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் ரொம்ப அழகாக தெரியறத பார்க்கலாம்.
அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மன அமைதியின்மை, அதே போல் மனதில் சந்தோஷமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஓரிதழ் தாமரை. இரண்டாவது, ஒரு 40 வயது ஆகும்போது பெண்களுக்கு அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோனுடைய சுரப்பிகளில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுனால, அதே போல் இன்றைக்கு ஒரு 45 வயது இருக்கக்கூடிய வேலைப்பளு, அதே போல் குழந்தைகளுடைய வளர்ச்சி இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு ரொம்ப மோசமாகிறத நம்ம பார்க்க முடிகிறது. பெரும்பாலும் அந்த ஈர்ப்புகள் குறையும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இடையே ஒரு தேவையில்லாத ஆர்கியூமெண்ட், சந்தேகம், சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறத இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் படிக்காத தட்டு மக்களுடைய விட அதிகமாக படித்து பெரும் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. லாயர்ஸ், ஆடிட்டர்ஸ், நல்ல டீச்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் அந்த 40லேருந்து 50 வயது கடக்கிறதுக்குள்ள தினசரி ஒரு போராட்டமாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதை குறைப்பதற்கு ஒரு உணவாக இந்த ஓரிதழ் தாமரையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை பாலில் போட்டு அல்லது சிறிதளவு வெந்நீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் தேவைப்பட்டால் சில பனங்கற்கண்டு, சிறிதளவு தேன் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பிகளில் இருக்கக்கூடிய மாற்றம் ஓரளவுக்கு சீரடைந்து வந்து அவங்க உடலில் ஒரு இளமையுடன் இருப்பதற்கான உணர்வும் ஒரு இளமையுடன் இருப்பதற்கான ஆரோக்கியமும் திரும்பி வரதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த ஓரிதழ் தாமரையை பொறுத்தவரையிலும் ஏதோ ஆண்மை குறைவுக்காக சாப்பிடுகின்ற, உயிரணுக்களுடைய குறைபாடுக்காக சாப்பிடுகின்ற ஒரு மருந்துன்னு நினைக்காம, மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு உணவாக எடுத்து தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு இந்த ஓரிதழ் தாமரையை நாம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக இந்தியா என்பது ஒரு ஒன்றுபட்ட நாடு, ஒரு பரந்துபட்ட நாடு, ஒற்றுமைக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நாடு என்கிற ஒரு கருத்தாக்கம் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. பல்வேறு விதமான சமூகங்கள், இன மக்கள் இங்கு வாழ்ந்தாலுமே கூட, அல்லது மத ரீதியாக, சாதி ரீதியாக வேற்றுமை உணர்வுகள் இருந்தாலும் கூட, இந்தியா என்கிற ஒரு உணர்வு அனைவரையும் இணைக்கிறது என்கிற ஒரு பொது கருத்தாக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் அந்த கருத்தாக்கம் உண்மைதானா என்கிற ஒரு கேள்வியையும் நாம் அடிக்கடி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு சான்றாக பல்வேறு விதமான துவேஷ உணர்வுகள், அல்லது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை இழிவாக நினைப்பது, அல்லது ஒரு பகுதியினர் இன்னொரு பகுதியினரை இழிவாக நினைப்பது, இதுவும் இந்தியாவில் புரையோடி போயிருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் மிகவும் அரசியலில் உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு சமூக பிரிவினரை இன்னொரு சமூக பிரிவினர் இழிவாக பேசுவது அல்லது அவர்களை கீழ்த்தரமான குடிமக்களாக நடத்துவது என்பதும் கூட இந்தியாவில் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. அது இப்பொழுது இந்த ஊடகங்கள் பல்கி பெருகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுபோன்ற ஒருவரை மற்றவர் இழிவாக பேசுவது, அதுவும் பொறுப்புமிக்க இடங்களில் இருப்பவர்கள் பேசுவது என்பதும் பொதுவாக மக்களிடம் தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய இனவாத உணர்வுகள், சாதிவாத உணர்வுகள், மதவாத உணர்வுகள் என்பது தீவிரமடைந்து கொண்டிருக்கிறதோ என்கிற ஒரு அச்சமும் மேலிடுகிறது. பல செய்திகள் தொடர்ச்சியாக அதுபோல வந்து கொண்டிருக்கின்றன. அதாவது சில வாரங்களுக்கு முன்பு மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தருண் விஜய் அவர் கூறிய ஒரு கருத்து எவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறியது என்று பார்த்தோம். தென்னிந்தியர்கள் எல்லாம் கருப்பானவர்கள், நாங்கள் அவர்களை சகித்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்று சொல்வதன் மூலமாக தங்களை ஒரு மேலான இன மக்களாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு ஒரு எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியது கடும் கேள்விகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியதை நாம் மறக்க முடியாது. ஆனால் அத்தகைய பேச்சுக்களை தருண் விஜய் மட்டுமல்ல, பிற பகுதியினரை பார்த்து இதுபோன்ற இழிவான கருத்துக்களை கூட கூறக்கூடிய பலர் இங்கு இருக்கிறார்கள் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் காட்டுகின்றன. சமீபத்தில் மிசோராம் முதலமைச்சர் அன்ஹாவ்லா அவர் ஒரு வேதனையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களை
மற்றவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள், முக்கியமாக வட இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் மிகவும் அந்நியர்களாக பார்க்கிறார்கள். வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வரக்கூடியவர்களே நீங்கள் இந்தியர்கள் தானா என்று கேட்கிறார்கள். உங்களுடைய உடலமைப்பு ஏன் இந்தியர்களுடையது போல இல்லை என்றெல்லாம் கேட்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, பல்வேறு விதமான அவமானகரமான கருத்துக்களின் மூலமாக அவர்களை புண்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தையும் மிசோராம் முதலமைச்சர் மிகுந்த வேதனையுடன் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக தேசிய கட்சிகள் பலவற்றைச் சேர்ந்த பாஜக உட்பட தேசிய கட்சி தலைவர்களே அத்தகைய ஒரு உளவியலைத்தான் கொண்டிருக்கிறார்கள். எங்களை அவர்கள் ஒரு சமமாக நினைப்பது கிடையாது, சமமாக நடத்துவது கிடையாது என்று பார்க்கிற போது, பொதுவாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இனவாத மேலாதிக்கம் என்பது அது தமிழர்களை எப்படி பார்க்கிறதோ அதேபோல்தான் நீங்கள் இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களையும் பார்க்கிறது. அவர்களை ஒரு சீனர்களைப் போல அல்லது நேபாளிகளைப் போல அவர்களை பார்ப்பது, அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக நடத்துவது என்பது இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த இனவாதம் சார்ந்த பார்வைகள் இன்றைக்கு சமூகத்தில் சில பகுதிகளில், இந்தியாவின் சில பகுதிகளில் ஆழமாகி கொண்டிருக்கிறதோ என்கிற வருத்தம் மேலிடுகிறது. என்றால் நாம் இந்தியர்கள் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட சில இனங்கள் மற்ற இனங்களை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பார்ப்பது ஒரு வழக்கமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அது வளர்ந்து வருகிறது என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, இது போன்ற இனவாத உணர்வுகள் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற பல கருத்துக்களும் கூட இதே போன்ற ஒரு மனநிலையில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். பொதுவாக பெண்களுடைய ஒழுக்கம் தொடர்பாக, பெண்களுடைய ஆடைகள் தொடர்பாக, பல்வேறு விதமான அரசியல் தலைவர்கள், பெண்களுடைய அழகு தொடர்பாக பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் அல்லது தேசிய தலைவர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாம் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சமீபத்தில் கேரளாவைச் சேர்ந்த கேரள அமைச்சர் மணி என்பவர் அவர் கூறிய ஒரு கருத்து என்பது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதாவது அங்கே இடுக்கி மாவட்டத்தில் அங்கே நிறைய தமிழ் பெண்கள், அவர்கள் அங்கு தோட்டத் தொழிலாளிகளாக வேலை செய்கிறார்கள். அந்த பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக அவர்கள் அமைப்பாக ஒன்று திரண்டு அங்கு போராடி வருகிறார்கள். அவர்களை பற்றி பேசிய அமைச்சர், அந்த மணி என்கிற அந்த அமைச்சர், அவர் என்ன ஒரு கருத்தை கூறினார் என்றால், இந்த பெண்கள் எல்லாம் மது அருந்துபவர்கள் அல்லது ஒரு உயர் அதிகாரிகளுடன் தவறாக பழகக்கூடியவர்கள் என்றெல்லாம் ஒரு கருத்தை அவர் சொன்னபோது அங்கு அது இடுக்கி மாவட்டத்தில் ஒரு பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அரசியலில் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், உயர்மட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எவ்வளவு பொறுப்புடன் பேச வேண்டும் என்பது இதுபோன்ற சர்ச்சைகளிலிருந்து நமக்கு தெரிகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நமக்குள் ஆழமாக ஊடுருவி இருக்கக்கூடிய இன துவேஷ எண்ணங்கள், மத துவேஷ எண்ணங்கள் அல்லது பாலின பாகுபாடு தொடர்பான எண்ணங்கள், அதெல்லாம் நமக்குள் ஒரு விஷ வித்துக்களாக உள்ளே முளைத்து கிடக்கின்றன. நாம் ஏதோ சாதாரணமாக பேசுகிறோம் அல்லது பேச்சுவாக்கில் பேசுகிறோம், நகைச்சுவைக்காக பேசுகிறோம் என்கிற நம்பிக்கையில் நாம் அந்த விஷ வித்துக்களை வெளியே எடுக்கிறோம். அந்த விஷயத்துக்களை வெளியே எடுப்பதன் மூலமாக அவற்றிற்கு நாம் உயிர் கொடுக்கிறோம். அவற்றை நாம் உயிர் கொடுப்பதன் மூலமாக நாம் பொதுவெளிகளில் அவற்றை தயக்கமின்றி நாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நாம் பேசுகிற சொற்களில் எந்த அளவிற்கு இன ரீதியான துவேஷங்கள், பாலின ரீதியான துவேஷங்கள் இருக்கின்றன என்பதை நாம் உணர தவறிவிடுகிறோம். அப்படி பார்க்கிற போது அது தருண் விஜய் கூறிய கருத்தாக இருக்கலாம், அல்லது மிசோராம் முதலமைச்சர் வேதனைப்பட்டு கூறிய குற்றச்சாட்டாக இருக்கலாம், அல்லது கேரள அமைச்சர் பேசிய பேச்சாக இருக்கலாம். இது எல்லாமே ஒரு விதமான பொறுப்பற்ற பேச்சுகள் என்பதை விட நமக்குள் இந்த எண்ணங்கள் மிக ஆழமாக ஊறி கிடக்கின்றன. எப்படி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு வெறுப்பு பரவி இருக்கிறதோ, அதே போல் இன ரீதியான துவேஷங்களும் இங்கு பரவி வருகின்றன. இவற்றை நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்தியாவினுடைய ஒற்றுமை என்பது சுக்குச்சுக்காக உடைந்துவிடும் என்பதிலும் எந்தவிதமான ஐயமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் நாம் சந்திக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் துறையை சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இப்பகுதியில் நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை இப்பொழுது கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் அபிநயா. ஒரு எழுத்தாளரா பயணக்கட்டுரைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்கிற பணிகள், இதன் குறிப்பிட்டு சொல்லணும்னா வெளிநாடு வாழ் தமிழரா அங்கே பார்த்த அனுபவங்கள், அதை எல்லாத்தையுமே இவர் எழுத்துல கொண்டு வந்த விஷயம்னு நிறைய கருத்துக்களை நாம் இவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம். ஒரு எழுத்தாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நிறைய களம் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களுக்கு தோன்ற விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை தான் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணி அதில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி அவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. நீங்கள் ஒரு படைப்பாளி அப்படின்னு சொல்லும்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் UAE நீங்கள் இருந்திருக்கீங்க. நீங்கள் அங்கே இருந்தபோது அங்கே சுற்றி பார்க்குற பல நாடுகளுக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருந்தது. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு நூலாக ஒரு கட்டுரையாக நீங்கள் அதை பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. இந்த எண்ணம் வர்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம போகிறோம் இருக்கோம் நம்மளோட வேலைன்றதை தாண்டி அங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்து அதை வந்து ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் அதை ஒரு படைப்பு மூலமாக நம்ம வெளிக்கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணிக்கிங்க. இதை படிக்கிறதுக்கோ இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறவங்களுக்கோ பல முக்கியமான தகவல்கள் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி ஆரம்பமாச்சு, அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், நீங்கள் செய்கிற பணிகள்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேரிலோடு இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல ஒரு எழுத்தாளர் படைப்பாளி அப்படின்ற முறையில் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் UAE இருந்திருக்கீங்க, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். உங்களோட கணவரோட வேலை நிமித்தமாக நீங்களும் அங்கே போய் பணிபுரிஞ்சிருக்கீங்க. அங்கே மற்ற இடங்களுக்கு போன அனுபவம் இருந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு வெளிநாடு வாழ் தமிழர் அப்படிங்கிற முறையில் அங்கே இருந்த வாழ்க்கை முறை பற்றி சொல்லுங்கள். அங்கே வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா, இப்போ சாதாரணமாக நான் துபாயில் இருக்கேன்னு சொன்ன உடனேயே இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து துபாயா, அப்போ அங்கே ஒரு மாளிகையில் இருப்பாங்க, நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு மன கண்ணோட்டம் அவங்களுக்கு வந்துடுது. அப்புறம் நான் சொன்னேன், 4 சுவர் தான், இங்கே இருக்கிற மாதிரியே தான் அங்கே எல்லா வேலைகளும், அதே மாதிரி குழந்தை பார்த்துக்கிறது அதே இதுதான், எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. வேணா என்ன உங்களுக்கு இந்த குளிர்சாதன வசதி, அந்த வெயிலுக்கு ஏத்தாப்புல அதே மாதிரி அந்த வெளியில் நம்ம போகிறோன்னா அந்த பேரங்காடிகள்னு சொல்கிற மால்ஸ், அப்புறம் போகிற இடங்கள் வேணால் கொஞ்சம் வசதியாக ரொம்ப ஒரு மாதிரி பிரம்மாண்டமாக உலகத்திலேயே பெருசு. அப்புறம் அந்த பொழுதுபோக்குக்காக அவங்க நிறைய மெனக்கெட்டிருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பாரம்பரியமாக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அவங்க எதுவுமே இல்லாத அந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே ஆச்சரியமுற்ற மாதிரி இருக்கும் நமக்கு. நீங்கள் எந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க? ஐக்கிய அரபு அமீரகம்னாலே அது வந்து 7 அமீரகத்தை சேர்ந்தது. ஆனால் அதுவே நமக்கு அது கொஞ்சம் பேருக்கு நமக்கு தெரியாத ஒரு அழகான அறியாமையில் இருக்கும். இப்போ நீங்கள் சில காமெடியிலலாம் பார்த்தீங்கன்னா, துபாயில் எங்கே இருந்தீங்க, ஷார்ஜாவா, அபுதாபியா, பஹ்ரைனா இப்படி கேட்பாங்க. ஸோ முதல்ல நான் கூட போகும்போது ரொம்ப பெரிய அறியாமையில் தான் இருந்தேன். அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இல்லை ஐக்கிய அரபு அமீரகம்ங்கிறது 7 அமீரகம் சேர்ந்த ஒரு இது. 7 மன்னர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ஜா, அபுதாபி, அஜ்மான், உமல் குவைன், ராசல் கைமா, ஃபுஜைரா, இந்த மாதிரி ஒரு 7 அமீரகம் வருது. பார்த்திங்கன்னா இந்த மஸ்கட் அதெல்லாம் வந்து பக்கத்து கண்ட்ரி தான், வளைகுடா நாடுகள் தான். இது நம்ம காமெடிக்காக சொல்லிக்கிறோம், ஆனால் நமக்கு கொஞ்சம் சின்ன ஒரு அழகான அறியாமையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் நான் வந்து இதை வந்து விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நம்ம பெற்றோர்களோ நண்பர்களோ சுற்றுலாக்குன்னு வருவாங்க, இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வெக்கேஷனுக்குன்னு வந்தோன்னா என்ன ஏதுன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுப்பேன். துபாயிலன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் மாலு, அதாவது துபாயில் மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்கு நான் 10 நாளுக்கு உங்களுக்கு அட்டவணை போட்டு தருவேன். அதே மாதிரி ஷார்ஜாவில் வந்து லைட் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் அங்கேயும் அக்வாரியம், அப்புறம் கஸ்பா அப்படிங்கிற அந்த ஜெயிண்ட் வீல், பெரிய ஜெயிண்ட் வீல், ஏசி கண்டிஷன்டு ஜெயிண்ட் வீல். அதுக்கப்புறம் அபுதாபி பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து இந்த ஃபெராரி வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கார் அது வச்சிருக்கு. உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு அமீரகத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுஜேராவில் பார்த்திங்கன்னா வந்து எருது சண்டை நடக்கும். நம்ம இங்கே வந்து ஜல்லிக்கட்டை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா, நாங்கள் அப்போ அங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த மாடு காளைகள்லாம் பார்த்து அது ஒரு வித்தியாசமான முறையில் அவங்க அந்த எருது சண்டை நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம இங்கே எவ்வளவோ பாரம்பரியமான விஷயங்கள் பாதுகாக்க இருந்தாலும் அவங்க அந்த சின்ன கோட்டை, சின்ன அருங்காட்சியம், அதை கூட அவ்வளோ அழகாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அது பார்க்க நல்லாயிருக்கும். வார இறுதி ஆயிடுச்சுன்னா சரி இந்த வாரம் எங்கே போகலாம், எதை பார்க்கலான்னு கணவர் கூட துன்பமாக இருக்குது உன்னோட. நான் இணையத்தில் பார்ப்பேன் எது இப்போ நம்ம ஒரு இடம் போகிறோன்னா அங்கே என்னென்னலாம் இது. அப்புறம் என்னோட பள்ளி ஆசிரியர் அங்கே இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன், மேடம் இங்கே போயிருக்கீங்கல்ல, நீங்கள் இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கீங்களே, இதில் எதெல்லாம் சிறப்பு, எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை எடுத்துக்கிட்டு போகிறது. அதுக்கப்புறம்
ஒவ்வொரு அமீரகத்துலையும் பார்த்தீங்கன்னா உணவு வந்து ரொம்ப இதாக இருக்கும். இந்த குனாஃபா அப்படிங்கிற அரேபியன் ஸ்வீட், என்னோட கணவர் வளைகுடா நாடுகள்ல இருந்ததுனால அவருக்கு அதெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் சில பார்க்கறதுனால இந்த ஸ்வீட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பட்டையில செய்கிற ஒரு உணவு ஒன்று இருக்கும், சின்னபான்னு சொல்லிட்டு, அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான உணவு, உடை அதெல்லாம் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமன்ங்கிற ஒரு நாடு, அதோட பார்டரில் இருக்கிறதுனால முசண்டம்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா டால்ஃபின்ஸ்லாம் கூட வரும், மேலே வரும். அதாவது ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் ஒரு ஷிப்பில் போய் ஒரு சின்ன கப்பலில் போயிட்டு வர்ற ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷிங் இருக்கும், சாப்பாடு, நல்ல ஒரு அருமையான அந்த சீதோஷ்ண நிலையிலலாம் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் புறம் போகிறதே எப்படின்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மாலில் பார்த்தீங்கன்னா ஸ்கீ துபாய்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா -4 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சுவிட்சர்லாண்ட் அந்த மாதிரி குளிரான இடம்லாம் போகணுன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அங்கே போகும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணோம். இப்போ அது சொல்லுவாங்க, 1/2 மணி நேரம் அங்கே அந்த மின்சார வசதி இல்லைன்னா அது ஷேக் சாயித் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கும், அது ரொம்ப பிரபலமான, அதுவே முங்கிருமா. அந்த அளவுக்கு வந்து அந்த 1/2 மணி நேரம் மின்சாரம் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து அவங்க அதாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க உருவாக்கியிருப்பாங்க. நம்ம வந்து இருக்கிறத நம்ம பாதுகாத்து வச்சுக்கணுங்கிறத அதை வந்து அங்கே போய் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லாத ஒன்று அவ்வளோ, அதாவது ஒரு நிலத்தில் உருவாகலாம், ஆனால் அவங்க கடலில் போய், அதாவது பாம் ஷேப்பில் ஒரு ஐலாண்டு இருக்கும், அப்படியே பிரமிப்பாக இருக்கும். ஒரு கடலில் வந்து அவ்வளோ அழகாக அந்த பாம் ஷேப்பில் ஒரு இது பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு கேளிக்கை பூங்கா இது பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து ஹெலிகாப்டர் ரைட்லாம் கூட போய் பார்த்துருக்கோம். ஒரு ஆசை, ஹெலிகாப்டரில் நம்ம வாழ்க்கையில் எப்போ போவோம், அது அங்கே தான் போக முடியும். ஸோ அங்கே போகும்போது மேலேருந்து பார்க்கும்போது அந்த பாம் ஷேப்பில் அந்த ஐலாண்டு தெரிகிறது, அதெல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் மிராக்கிள் கார்டன் ஒன்று இருக்கும். அது என்னென்னா அப்படியே பூலையே அவ்வளோ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இப்படிலாம் பண்ண முடியுமா? அதே மாதிரி சரி, பூலை இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கதே நம்ம வந்து அப்படியே அதிசயிச்சிருப்போம். பழங்களில் வந்து புர்ஜ் கலீஃபான்னு சொல்லுவாங்க. அதாவது துபாய்னாலே புர்ஜ் கலீஃபா ஞாபகம். ஏன்னா உலகத்திலே உயரமான இது வந்து இந்த புர்ஜ் கலீஃபா தான். அதை வந்து ஆரஞ்சு பழத்திலேயே வந்து செஞ்சுருப்பாங்க. எவ்வளோ எவ்வளோ உயரம் கொண்டு போக முடியுமோ அந்த உயரம் கொண்டு போய் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அந்த புர்ஜ் கலீஃபாவில் உள்ளே போய் நிற்கும் போது இந்த உலகத்திலே உயரமான ஒரு கட்டடத்தில் நம்ம நின்று பார்க்குறோம் அப்படிங்கும்போது நம்மையும் அறியாமல் ஒரு பெருமையும் ஒரு கர்வமும் வரும். அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய பெரிய அந்த கார்லாம் கூட சின்ன சின்ன விளையாட்டு பொம்மை கார், நம்ம தெர்மோக்கோல்ல மாடல் எல்லாம் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கும். எல்லா இதுவுமே ஒரு சின்ன சின்னதாக தெரியும். அது வந்து ஒரு சிலர், இப்போ நான் போனால் அதை வந்து அப்படி ரசித்து இது பண்ணுவேன். என் கணவர் இதில் என்ன இருக்குது, அவ்வளோதான். அது அந்தந்த மனிதர்களை பொறுத்து. அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி பூங்கான்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பெரிய உள்ளரங்க பட்டாம்பூச்சி பூங்கா. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பட்டாம்பூச்சி இருக்கும். எல்லாத்தையும் உங்கள் மேலே வந்து தூக்கி போடுவாங்க, அது உங்கள் மேலெல்லாம் வந்து நிற்கும். அதே மாதிரி நம்ம மனுஷன் அந்த வாடை இருக்கு இல்லையா, அந்த வியர்வை வாடை அதுக்கு பிடிக்கிறதுனால அது எல்லாம் அப்படியே நம்மளை வந்து முக்கியம். நம்ம ஒரு பட்டாம்பூச்சி பார்க்க மாட்டோமா, அதை போய் தொட மாட்டோமா, பிடிக்க மாட்டோமாங்கிற ஆசையில் இருக்கும்போது நம்மளை சுற்றியே ஒரு பட்டாம்பூச்சி கூட்டமாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ எல்லா நாடுகளுக்குமே அங்கே போன ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அந்த மக்களோட வாழ்க்கை முறை பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்களை தானே அவங்க உருவாக்கிட்டு அதை ஒழுங்காக பராமரிச்சுட்டு இப்போ வரைக்கும் மற்றவங்க பார்த்து வியக்கிற அளவுக்கு இருந்திருக்காங்கன்னு தெரியுது. பொதுவாக தமிழர்கள் அப்படின்னு வரும்போது எப்படி இருக்கும்? நீங்கள் அங்கே தான் இருக்கோம், நம்ம நாடு விட்டு போயிருக்கோம் அப்படின்னும் போது அந்த அளவு ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை தமிழர்கள் நிறைய பேர், இந்தியர்கள் எல்லாரும் சூழ்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துச்சா? ஆமாம். நம்ம இங்கே வந்து தமிழர்களை பார்த்தா ஏற்படாத ஒரு விஷயம் கூட அங்கே வந்து ஒரு தமிழரை பார்த்தா அப்படியே ஒரு சந்தோஷம், பூரிப்பு. நம்ம உறவினர்களை, நண்பர்களையே பார்த்த அளவுக்கு சந்தோஷமாயிடும். எங்களோட வாட்ச்மேன் அண்ணன் கூட தமிழ்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது செஞ்சேன்னா நான் கீழே கொண்டு போய் கொடுப்பேன், அண்ணா இந்தாங்க ஸ்வீட்டு சாப்பிடுங்க, ஏதாவது. அது ஒரு விதமான சந்தோஷம். கணவரோட நண்பர்களும் பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்தாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட வசிப்படத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குஜராத்தி ஃபேமிலி, ஒரு பஞ்சாபி ஃபேமிலிலாம் இருப்பாங்க. ஹிந்தி அவ்வளோவா வரலைன்னாலும் ஏதோ இங்கிலீஷில் போய் இந்த என்னோட பொண்ணோட பிறந்த நாள் விழா ஏதோ ஒரு நம்ம செஞ்சோம், வீட்டில் ஏதோ செஞ்சோன்னா அதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு அது நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி மலையாளிகள் ஜாஸ்தி, அவங்க நல்லா தமிழ் பேசிடுவாங்க. தமிழர்களும் நிறைய இருப்பாங்க. அதிகபட்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலை நிமித்தமாக வந்திருப்பாங்க. எல்லாருமே தனியாக வந்திருப்பாங்க. ஒரு சில விதமான சோகம் அவங்கள சூழ்ந்திருக்கும். நாங்கள் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் குடும்பத்தோடு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால சந்தோஷமாக நிறைய இடங்கள் போகிறோம், பார்க்குறோம்.
இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தனியாக இருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்சாதன இதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பசங்க வருவாங்க, 22 வயசு 20 வயசு பசங்க. அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து ஜூஸ்லாம் கொடுப்பேன். என்ன தம்பிங்களா, எந்த ஊர் என்னன்னு, அவங்களும் அக்கா அக்கான்னு அவ்வளோ அன்பாக பாசமாக பேசுவாங்க. அந்த பையன் பார்த்திங்கன்னா அவங்க கல்யாண பத்திரிக்கையெல்லாம் கூட கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து நாங்கள் மதியான சாப்பாடெல்லாம் சாப்பிட சொன்னோம். ஸோ அந்த ஒரு ஒரு அன்பும் பகிர்தலும் வந்து அங்கே கண்டிப்பாக இருக்கும். நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த பணியாளர்களே வந்து நம்ம எப்பவுமே அங்கே பார்த்தீங்கன்னா பணியாளர்கள்னா பிலிப்பினோக்காரங்கள், ஆப்பிரிக்காக்காரங்க தான் இருப்பாங்க. அதுலேயே நம்ம தமிழ்காரங்களை பார்த்துட்டோன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் வரும். ஓகே. ஸோ இப்போ அங்கே நம்ம இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அங்கே அவ்வளோ அரிதாக இருக்குது. ஒன்று பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷம் வருது. இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் எப்படி இருக்கும் மேடம்? ஃபெஸ்டிவல் டைம்னா அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, துபாயில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து மல்லிகைப்பூ, இப்போ நான் அங்கேயே கூட என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்களுக்கு வந்து வளைகாப்பு பண்ணாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கும்போது எப்படி வளைகாப்பு பண்ணுவோம் அதே மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். ஒரு அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கோயில் கடை அந்த ஃபுல் ஃபீல் வந்துடும். நம்ம துபாயில் இருக்கோங்கிறதே மறந்துடும். என்னென்ன தேவையோ சொன்னால் போதும். ஒரு நாள் 2 நாளில் அடுத்த நாள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. பூ வேணும், இந்த பூச்சரம் பின்னாடி பூ கட்டுறது, இல்லை சாப்பாடு இது வேணும் அது வேணும், எல்லாமே கிடைக்கும். பூவிலேருந்து எல்லாமே கிடைக்கும். அதனால் அதே மாதிரி இந்த தீபாவளி, இந்த பொங்கல், கரும்பு, மஞ்சள் எல்லாமே கிடைக்கும். கிடைக்காதுன்னு எதுவுமே இல்லை. அப்படின்னு வரும்போது மேடம், நீங்கள் பயணப்பட்டு போன இந்த 7 நாடுகள்லையுமே நடந்த விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ட்ராவல் பயணக்கட்டுரை எழுதணும், இப்படி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு? அதுக்காக நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு அதாவது ஆர்வம் தான். நான் வந்து நிறைய வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு வெளிநாட்டுக்கு வந்திருக்கிற வாய்ப்பு அதை வந்து விடக்கூடாது. கணவர் வந்து பணிச்சுமை காரணமாக ஓய்வெடுக்கணும்னு கூட நினைக்கலாம். ஆனால் நான் வந்து தொந்தரவு செஞ்சு வார இறுதியில் ஒரு நாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடம் போகணும், புது விஷயங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம வெளியில் போவோம். ஏற்கனவே இணையத்தில் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துட்டும் நண்பர்கள்கிட்ட கேட்டுட்டும் தான் போவோம். இருந்தாலும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் நான் எனக்கு இப்போ ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நம்ம போகும்போது நம்ம கண்டிப்பாக ஒரு பயணக்கட்டுரை எழுதுவோம், அந்தளவுக்கு நான் வந்து எதுவும் மனசில் வச்சுக்கல. அப்போ அடடா இந்த மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அங்கே போய் இன்னும் நல்ல அழகான ஃபோட்டோ எடுத்திருப்போம், அங்கே உள்ள மனுஷங்கிட்ட பேசியிருப்போம், பழகிருப்போம். அதாவது இப்போயும் பழகுவோம், பேசுவோம். ஆனால் அதுனா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அங்கே உள்ள இவங்ககிட்டையும் நல்லா பழகியிருப்போமே, இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கலாமேன்னு ஒரு சின்ன குறை இருக்குது. இருந்தாலும் எனக்கு நல்ல பரவாயில்ல, எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி இருக்குது. 2 வருஷம் ஆனால் கூட நான் முதல்ல இருந்தது எங்கே போனோம், இப்படி தான் பண்ணோம், அதை தான் செஞ்சோங்கிற அளவுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் சில இணையம், அப்புறம் சில புத்தகங்கள், அப்புறம் அங்கேயே ரொம்ப வருஷமாக இருக்கிற சில நண்பர்கள், அவங்கக்கிட்டலாம் சில கமெண்ட்ஸ் கேட்டுக்குவேன் எழுதினோடனே. இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் ஏதாவது பாயிண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அதை ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதின பயணக்கட்டுரை எந்த ஊரை பற்றினது? அதில் நீங்கள் சொன்ன தகவல்கள் என்ன? ஃபஸ்ட்டு பயணக்கட்டுரைன்னு பார்த்தா இபன் பட்டுட்டா மால்னு சொல்லிட்டு துபாயில் தான் இருக்குது. அது வந்து இபன் பட்டுட்டாங்கிறவரே வந்து ஒரு ஸ்காலர், அவரே வந்து உலக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறவர் தான். அது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் தீம் பேஸ்டு மால்ங்கிறது கொஞ்சம் பேருக்கு தெரியாது. அது வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 6 நாடுகளோட உள்கட்ட இது பண்ணியிருப்பாங்க. ஈஜிப்டு, பெர்ஷியா, சைனா, இந்தியா, ஆண்டலூஷியா, டுனிஷியான்னு 6 இது. ஃபஸ்ட்டு இது பேர் சொல்கிறதுக்கே எங்கள் அப்பாவுக்கு ரிப்பன் பக்கோடாவான்லாம் கேட்டாங்க. இல்லை இபன் பட்டுட்டாப்பா அப்படின்னு தெளிவாக சொல்லி, அதுக்கப்புறமா அந்த ஆண்டலூஷியா, டுனிஷியாலாம் அவ்வளோவா யாருக்கும் தெரியாது, ஏன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடையும் ஒரு போர்ட்ரே பண்ணுற மாதிரி அந்த வால்ஸ்லேருந்து அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் என்னோட முதல் கட்டுரை வந்து இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷார்ஜா. துபாயில் எங்கே இருக்கீங்க? ஷார்ஜாவா? இதுதான் அந்த டாபிக், இது ஹெட்டிங்கே கொடுத்துருந்தேன்.
அது பார்த்தீங்கன்னா அங்கே என்னோட இதில் என்ன விஷயம்னா என்னோட பள்ளி ஆசிரியர் அவங்க பள்ளி கணினி ஆசிரியர் அவங்கள வந்து நான் முகப்புத்தகத்தில் கண்டுபிடிச்சிட்டேன், ஷார்ஜால இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் தற்செயல அங்கே வந்து ஒரு டால்ஃபின் ஷோ, டால்ஃபின்க்கு அழகாக தமிழாக்கம் இருக்குது, ஓங்கில்னு சொல்லிட்டு. நான் இப்போ இதில் எழுதும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தமிழுக்கும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அழகான தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சேர்க்க வந்து நிறைய சிரத்தை எடுத்துக்கிறேன். அதை நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஏன்னா 1-2 தமிழ் வார்த்தை இதுலையாவது தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு சந்தோஷம். ஸோ அப்போ ஒரு இதில் இந்த ஷோ முடிச்சுட்டு இன்னொரு ஷோ போகும்போது யாரோ நம்மளை கூப்பிடுறாங்க, யாருமே தெரியாது இந்த துபாயில் யாருடா நம்மளை கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா என்னோட ஆசிரியர். கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு பார்த்தோம். அவங்க ஷார்ஜாவில் இருந்தாங்க. ஸோ அவங்க போனோடனே அவங்க ஷார்ஜா எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு அனுபவம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா மீன் அருங்காட்சியம் அக்வாரியம் இருக்குது. இப்போ ஒவ்வொரு அக்வாரியம் ஒவ்வொரு ரேட் இருக்குது. 100 திர்ஹாமுக்கும் உங்களுக்கு மீன் அருங்காட்சியம் பார்க்கலாம், 25 திர்ஹாமுக்கும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே வந்து அல்கசாபான்னு ஒரு ஏரியா இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெயிண்ட் வீல் இருக்கும். அது வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு, மெதுவாக இன்ச்சாக தான் மூவ் ஆகும். ஐ ஆஃப் எமிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ லண்டனில் ஐ ஆஃப் லண்டன் சொல்கிற மாதிரி அதுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ஷார்ஜால லைட்டிங் ஃபெஸ்டிவல். அது ரொம்ப அருமையாக இருக்கும், நிறைய இடத்துல நடக்கும். நாங்கள் அப்படியே ட்ராவல்லையே ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வந்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அது பில்டிங், இந்த அரசு கட்டடங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அழகாக உங்களுக்கு லைட் ஷோ பண்ணுவாங்க, ஒவ்வொரு தீம் வச்சு. அது ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு காரில் போனீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஷார்ஜாவில். ஸோ ஷார்ஜா போயிருக்கீங்க, அங்கே மீன் காட்சியகம், டால்ஃபின் பத்தி அதுக்கான ஒரு தமிழ் பேர் எல்லாமும் ஓங்கில்னு பேர் ஒன்று புது வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது துபாயில இருக்கு. ஓகே, புத்தகம் எழுதும் போது இந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ மற்ற இடங்களுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அடுத்தடுத்து என்ன மாதிரி இந்த 7 நாடுகளை பத்தி எழுதிருக்கீங்களா, இன்னும் வேற என்ன எழுதிருக்கீங்க? இல்லை, 7 நாடுகள் பத்தி டிராவலாக்னு பார்த்தோன்னா அந்த நான் புதுசா போனது அந்த இது 7. அதுக்கப்புறம் அந்தமான் போயிருக்கோம், ஆனா நான் அதை பத்தி எதுவும் எழுதலை. இந்த 7 இதை பத்தியே, ஏன்னா எனக்கு சில தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட பேசினப்போ சொன்னாங்க, பயண இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகத்தை வந்து பற்றி தமிழில் வந்து அவ்வளோ ஒரு பெரிய படைப்புகள் இல்லை. நீங்கள் வந்து இது முதல் புத்தகங்கிறதுனால ஒரு ஆர்வமாக முதல் புத்தகத்தை கையில் வாங்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால் ஒரு பதட்டத்தில் படபடப்பில் முடிச்சிடாதீங்க. நிறைய சிரத்தை எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணி ஒரு நல்ல சிறந்த புத்தகமாக, பாதுகாக்கப்படுற புத்தகமாக, அதாவது கொஞ்சம் ஆர்வம் குறையாமல் இருக்கிற மாதிரி, ஆர்வத்தோட ஒரு கதை மாதிரி. அந்த கதை மாந்தர்கள் எல்லாம் என் கூட அந்த உறவினர்களாக இருப்பாங்க. ஸோ அங்கே சில உள்ள மனிதர்கள், அவங்க வாழ்க்கை முறை எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்வம் ஏற்படுற வகையில் நல்ல தொகுத்து வழங்குங்கன்னு சொல்லி சிலர் வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. அதனால பார்த்து செதுக்கிட்டு. இப்போ எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கு இந்த 7 நாடுகளை பற்றின பதிவு? இன்னும் ஒரு 3 அத்தியாயங்கள் வரும்னு நினைக்கிறேன். மற்ற அத்தியாயங்கள் முடிச்சாச்சு, இன்னும் ஒரு 3 அத்தியாயங்கள் வரும். எவ்வளவு தூரம் இது எல்லாமே ஞாபகம்? ஏன்னா நம்ம பயணப்பட்டு போறோம், இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்துட்டு அங்க போய் பாக்குறதுக்கும் நம்ம சாதாரணமா போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்டா உருவாக்குறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. எவ்வளவு தூரம் உங்களுக்கு அதனால முழுமையா கொடுக்க முடிஞ்சிச்சு? இல்லை, கண்டிப்பாக என்னால் ரொம்ப நல்லாவே கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரசித்து தான் ஞாபகம். அங்கே என்ன சாப்பிட்டோம், அப்போ நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனோன்னு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது, என்னால் தேட முடியல, உள்ள அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம்னா இந்த நிறைய நண்பர் குடும்பங்கள் இருக்கும், ஒரு 5-6 நண்பர் குடும்பங்கள் இருக்கும். ஒரு சில இதில் 2 பேர் மட்டும் அவங்க வண்டியில் போயிடுவோம். அப்போ இங்கே போனோம், இது சாப்பிட்டோம், இவங்கள பார்த்தோம் அப்படின்னு எனக்கு எப்போவுமே அது ஒரு பசுமையான நினைவாக எப்போவுமே ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஆர்வத்தோட ரொம்ப ரசித்து இருந்த காலங்கள், அதனால மறக்காது கண்டிப்பாக. நீங்க பார்த்த நாடுகள்லயே எது வந்து உங்களோட மனதை கவர்ந்தது, இதை பத்தி நம்ம எழுதியே ஆகணும், மறுபடியும் போனோம் அப்படின்னு நினைச்ச மாதிரியான இடங்கள்லாம் இருக்கா? அந்தமான் ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நாங்கள் ரசித்தோம். ஏன்னா ஒரு தண்ணிக்குள்ளே நடக்கிறது, தண்ணிக்குள்ளே உள்ள அந்த மீன்களெல்லாம் தொட்டு பார்க்குறது, அது எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்தது. அது போக ஐக்கிய அரபு எமிரகம் எப்போவுமே மனதுக்கு நெருக்கமானது தான். அந்தமான் கூட நம்ம இந்திய இதில் உள்ளது தான். பட் ஆனால் இந்த ஐக்கிய அரபு அமீரகம்ங்கிறது வந்து என்ன சொல்ல, ஒரு பிரம்மாண்டம். இப்போ என்னோட உறவினர்களே கூப்பிட்டு வந்தேன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த அந்த
எப்போவுமே மனசுக்கு நெருக்கமானது. அதனால நிறைய நாடுகள் போகணுங்கிற ஆசை இருக்குது. கணவரின் பணி வந்து அதற்கு ஒத்துழைச்சதுன்னா நிறைய நாடுகள் போகணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குது. நமக்கு முன்னோடியாக சில நிறைய அறிஞர்கள் வந்து பயண இலக்கியங்கள் பண்ணியிருக்காங்க. செட்டியார், சாவி, அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய நாடுகளுக்கு போய் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் படிக்கும் போது அவ்வளவு நமக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ இந்தளவு நம்மளும் ஆர்வம் ஏற்படுற வரைக்கும் நம்மளோட படைப்பை வந்து படைக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்குது. இப்போது வந்து நம்ம பயணப்பட்ட போன காரணம் ஒன்றா இருந்தாலும் அங்கே பார்த்த விஷயங்களை எல்லாரும் வந்து நம்ம பார்த்தோம் வந்தோம் தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு பதிவாக கொடுக்கணும், அது ஒரு ட்ராவலாக க்ரியேட் பண்ணினா நம்ம நிறைய பேருக்கு வந்து இது மூலமாக பல தகவல்கள் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி இப்போ பண்ணியிருக்கீங்க. இப்போது இனிமேல் நீங்கள் வந்து வேறு ஒரு நாடுகளுக்கு போகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சுனாலும் இல்லை நீங்கள் போன விஷயங்களை பற்றி எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க எதிர்காலத்தில்? இப்போது பார்த்திங்கன்னா நான் வந்து சில ட்ராவல் லாக்ஸ் வந்து ஏற்கனவே எழுதின பெரிய ரைட்டர்ஸோடது வந்து படிக்கும் போது அப்போ வந்து நிறைய ஆசை வந்திருக்கு. ஒரு லேடி இருக்காங்க 1990s அவங்க வந்து அவங்க பொண்ணை பார்க்க போயிருக்காங்க, அமெரிக்கா போயிருக்காங்க. ஸோ அப்போ அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ எவ்வளவோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் நான் 80 to 90 பீரியடில் அவங்க இது பண்ணது பார்க்கும்போது, அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சைனாவில் இருக்கிறா. ஸோ சைனா பற்றி ஒருத்தங்க ஒரு புக்கு எழுதியிருக்கிறாங்க, அது ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய இதை கேள்விப்படும் போது நம்மளும் அந்த நாடுகளுக்கு போகணுன்னு ஆசைப்படுது. அமெரிக்கா, அதுக்கப்புறம் இந்த ஜப்பான் சொல்கிறாங்க, ஜப்பான், சைனா, அதுக்கப்புறம் இது இப்போ நம்ம துபாயில் இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா யூரோப் எல்லாமே பக்கம்தான். அவங்க அதுக்கு கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம். வீசா கூட ஆனரைவல் வீசா வச்சு நிறையா இந்தியன் இதுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் லண்டன், இந்த மாதிரி இப்போ லண்டன் பார்த்திங்கன்னா என்னோடய அத்தை மாமா வந்து லண்டனும் ஸ்ரீலங்காவும் போயிட்டு வந்தாங்க. அவங்க போயிட்டு வந்து சொல்லும் போது எனக்கு ஆசையாக இருக்குது, அடடா லண்டனு ஸ்ரீலங்கா நம்ம மிஸ் பண்ணலே. என்னோட அண்ணா வந்து லண்டனில் இருந்தாங்க, பட் அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அவங்க இருக்கும் போதேனா ஒரு உறவினர் இருக்காங்கன்னா யாரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு உறவினர் இருந்தால் கண்டிப்பாக எப்படியாவது ஒரு டூர் பிளான் பண்ணியாவது போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா தனியாக போகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அக்காமடேஷன் அண்ட் ஃபுட்டு தான் உங்களுக்கு நிறைய ஜாஸ்தியாகும். இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா நான் எல்லாரும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிடுவேன். ஏன்னா ஃபுட்டும் ஸ்டேவும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதுதான் அதிகமாக செலவாகும். சுற்றி பார்க்குறதுக்கு ஓரளவு தான் செலவாகும். ஸோ அதனால் யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா நீங்கள் எதுவும் இது பண்ணாமல் சீக்கிரமாக போய் எல்லா இடத்தையும் பார்த்து சந்தோஷமாக ரசிச்சுட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக மேடம். ஒரு எழுத்தாளராக பயணக்கட்டுரைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஒரு முழுமையாக 7 நாடுகளை பற்றி எழுதியிருக்கீங்க. ஒரு கட்டுரை அப்படின்ற ஒரு எழுதணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு விஷயத்தில் செயல்படலைனாலும் நாம் வெளிநாட்டில் போய் இருந்திருக்கோம், அங்கே இருக்கிற வாழ்க்கை சூழல் மக்களோடு நம்ம ஒருங்கிணைஞ்சு பழகிறோம் அப்படிங்கிற போது அதில் பார்த்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எல்லாம் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் பல பதிவுகளை எழுதியிருக்கீங்க. இன்றைக்கி அதை படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன வேணால் நடந்திருக்கலாம், அந்த சம்பவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு ஒரு உதவிகரமானதாக அமையும். எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடாது. நம்ம போகிறோம் வரோங்கிறத தாண்டி அதை ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து ஒரு பதிவாக கொடுக்கணும். இன்னும் எதிர்காலத்துலேயும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய இடங்களுக்கு போகணும், அதை பற்றின ஒரு பதிவும் கொடுக்கணும்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாம் அறிந்திருக்க வேண்டிய அரிய தகவல்களை ஒவ்வொரு நாளுமே அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளில் அதிகமாக பேசப்பட்டிருக்கிற செய்தி நட்பு என்பதை பலரும் சொல்லியிருக்கிறார்கள். வேறு எந்த ஒரு பொருளுக்கும் இப்படி 5 அதிகாரங்களை வள்ளுவர் செலவழித்ததாக தெரியவில்லை. நட்பை பொறுத்தளவு நட்பு ஆராய்தல் பற்றி ஒரு அதிகாரம், நட்பினுடைய உயர்வு பற்றி 2 அதிகாரம், நட்பிலே இருக்கிற தீமை பற்றி 2 அதிகாரம் என்று 5 அதிகாரங்களை வள்ளுவர் எழுதியிருக்கிறார். நட்பு ஆராய்தல், நட்பு, பழைமை, தீநட்பு, கூடா நட்பு என்பன அவை. இதில் பழைமை என்பது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற நட்பை பற்றிய அதிகாரம். கூடா நட்பு, தீநட்பு என்பது இரண்டும் நட்புக்கு எதிரான நிலையில் இருக்கிற நட்பு மாதிரியே இருக்கிற 2 கூறுகள். இதிலும் கூட நாம் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். நண்பர்களிலே தீய நண்பர்கள் வந்து சேரக்கூடும்,
அவர்களை விலக்கிவிட வேண்டும் என்பது பொதுவாக நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரை. ஆனால் வள்ளுவர் அதை தீநட்பு என்று மட்டும் சொல்லி முடித்து விடாமல் அடுத்த அதிகாரமாக கூடா நட்பு என்று ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். இப்போது தீநட்புக்கும் கூடா நட்புக்கும் என்ன வேறுபாடு? தீநட்பு என்பவர்கள் நம்மை தீய வழியிலே கொண்டு செலுத்துவதையே நோக்கமாக கொண்டிருப்பவர்கள். அவர்களை எளிதில் அடையாளம் கண்டுவிடலாம். ஆனால் கூடா நட்பு அப்படி இல்லை. நண்பர்களைப் போலவே இருந்து தீமை செய்வார்கள். ஒருவர் தீய குணங்களையே கொண்டவராக இருப்பார், தீமைகளையே பரிந்துரைப்பார். பழகிய உடனேயே இது தீ நட்பு என்று தெரிந்துவிடும். அதனை நாம் விலக்குவது எளிது. ஆனால் கூடா நட்பு, அதற்கு பரிமேலழகர் ஒரு விளக்கம் சொல்லுவார். புறத்தில் கூடியும் அகத்தில் கூடாமலும் இருக்கிற நட்பு என்று சொல்லுவார். வெளியிலே பார்த்தால் நண்பர்கள் போல தெரியும், ஆனால் அவன் உள் மனத்தில் அந்த உண்மையான நட்பு அரும்பி இருக்காது, அந்த நட்பு கூடி இருக்காது. எனவே அது கூடா நட்பு என்று சொல்லுவார். அந்த கூடா நட்பு கொண்டவர்கள் என்ன செய்வார்கள்? நண்பர்களாக இருப்பார்கள். எப்போது காலம் வாய்க்குமோ அல்லது எப்போது நண்பனுக்கு ஒரு கேடு வருமோ அப்போது அவனுடைய அழிவுக்கு இவர்களே பெரும் காரணமாகவும் ஆகிவிடுவார்கள். யாரை நாம் நண்பன் என்று நினைத்தோமோ அவன்தான் பகைவர்களிலேயே மிக கொடிய பகைவனாகவும் இருக்கக்கூடும். நண்பரும் பகை போல் தெரியும், பகைவரும் நட்பு போல் தெரியும். எனவே நட்பு போல இருந்தாலும் அது உண்மையான நட்பு தானா, எந்த நேரமும் கூடுகிற நட்பு தானா என்பதை கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கூடா நட்பு என்று ஒரு அதிகாரத்தை வள்ளுவர் வைத்திருக்கிறார். அதில் ஒவ்வொரு இடத்தில் முதல் குறள், அந்த குறள் மிக நுட்பமான ஒரு செய்தியை சொல்லுகிறது. சீரிடம் காணின் என்ன செய்வார்கள்? ஒரு நேரம் வருகிற போது பட்டடை கல்லாக இருந்து நேரா நிறந்தவர் நட்பு என்று அந்த குறள் கூறுகிறது. சீரிடம் காணின் எரிதற்கு பட்டடை நேரா நிறந்தவர் நட்பு 821வது குறள். இதில் இந்த பட்டடை என்கிற சொல் இன்றைக்கு வழக்கில் இருக்கிறது. ஆனாலும் இந்த இடத்தில் என்ன பொருளை தருகிறது என்கிற சிந்தனையை நமக்கு உருவாக்குகிறது. பட்டடை என்பது பட்டடைக்கல், இரும்பு கொல்லர்களின் பட்டறையில் நாம் பார்க்கக்கூடியது. இன்றைக்கும் அதை பட்டறை என்று சொல்கிறோம். இந்த பட்டடை தான் பட்டறை ஆகிற்று என்று கூறுகிறவர்களும் இருக்கிறார்கள். எனவே அந்த பட்டடைக்கல் என்ன செய்கிறது என்று கொல்லர்களின் உலைக்கிடத்திலே போய் பார்த்தால் இந்த கூடா நட்பு என்ன செய்யும் என்று நமக்கு பட்டென்று புரியும். அதனை உவமையாக காட்டித்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். இரும்பை வெட்டுவது எளிதில்லை. இரும்பை வெட்டுகிற போது இரும்பை ஒரு மணலில் கிடத்தி ஓங்கி எவ்வளவு வெட்டினாலும் அந்த இரும்பு அந்த மணலுக்குள் புதையுமே தவிர வெட்டுப்படாது. எனவே என்ன செய்வார்கள் என்றால், அந்த இரும்பு கம்பியை வைக்கிற போது எந்த இடத்தில் வெட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் தாங்கி பிடிக்கிற ஒரு கட்டையை வைப்பார்கள். அது தாங்கி பிடித்திருக்கிற இடத்தில் ஓங்கி வெட்டுகிற போது அந்த இரும்பு வெட்டுப்படும். அந்த தாங்கி பிடிக்கிற கல் இருக்கிறதே, அதற்கு தான் பட்டடை கல் என்று பெயர். இந்த பட்டடை கல் என்பதை வள்ளுவர் யாருக்கு உதாரணமாக காட்டுகிறார் என்றால், கூடவே இருப்பார்கள். சீர் இடம் காணின், எப்போதாவது நீ அழிவதற்குரிய இடம் வந்துவிட்டது என்று தெரிந்தால் அவர்களே உன்னை தூக்கி கொடுப்பார்கள். எதற்கு? அடுத்தவன் வெட்டுவதற்கு. தானாக வெட்டுவது கடினம், அதனை தூக்கி கொடுத்தால் வெட்டுவது எளிது. எனவே அருகில் இருக்கிற நண்பர்களைப் போல இத்தனை காலமும் இருந்தவர்களே என்ன செய்வார்கள் என்றால், அடுத்தவன் பகையாடி இவனை வெட்டுவதற்கு அவர்களே தூக்கி கொடுக்கிற ஒரு பட்டடை கல்லாக இருப்பார்கள் என்று, இப்படி ஒரு கொல்லன் பட்டறையில் இருக்கிற ஒரு பட்டடை கல்லை பார்த்து அதனை கூடா நட்புக்கு வள்ளுவர் உவமையாக ஆக்கியிருக்கிறார் என்றால், அவர் ஏதோ காட்டுக்குள் இருந்து தவம் செய்து கொண்டு திருக்குறளை எழுதியிருக்க முடியாது. மக்களோடு மக்களாய் சமூகத்தில் வாழ்வில் கலந்து இருந்திருக்கக்கூடிய காரணத்தாலே தான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன செய்திகளை கூட அவர் கவனித்து தன் குறளில் இடம்பெறச் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனை பரிமேலழகரே இதற்கு ஒரு திருத்தமும் சொல்லுகிறார். சீரிடம் காணின் என்பதை தீர்விடம் காணின் என்றும் சிலர் பாடம் எழுதுகிறார்கள் என்பார். இந்த பாடம் என்றால் எழுத்தாணியிலே ஓலையிலே எழுதப்பெற்ற அந்த எழுத்துகள் மறுபடியும் அச்சில் பெயர்க்கப்படுகிற போது அல்லது இன்னொரு ஓலைக்கு பெயர்க்கப்படுகிற போது சில தவறுகள் நேர்ந்திருக்கக்கூடும், சில எழுத்துகள் மாறியிருக்கக்கூடும் என்று கருதினால் அதை பாடபேதம் என்று சொல்லுவார்கள். அந்த பாடபேதத்தை முதலில் மணக்குடவர் தான் கூறுகிறார். இது சீரிடம் காணின் என்று இருப்பதை விட தீர்விடம் காணின் என்று தான் இருந்திருக்கக்கூடும்.
இரண்டுக்கும் இருக்கிற பொருள் மாறுபாடு. சீரிடம் காணின் என்றால் உரிய இடத்தை பார்க்கிற போது, தீர்விடம் காணின் என்றால் இவன் ஏறத்தாழ முடியப் போகிறான் என்கிற நிலையை அறிந்து கொள்ளுகிற போது. எனவே இந்த பாட பேதம் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இந்த கூடா நட்புக்கு உரியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தீர்விடம் காணின், எப்போது இவன் கதை முடியப் போகிறது என்று அவர்களுக்கு புரிகிறதோ அப்போது இவர்களே பட்டடை கல்லாக மாறிவிடுவார்கள். என்றைக்கு நண்பனுக்கு துன்பம் வருகிறதோ அன்றைக்கு உதவியாக இருக்கிறவன் நல்ல நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் கடைவதாம் நட்பு என்று அதற்கும் ஒரு உவமையை வள்ளுவர் காட்டுகிறார். நல்ல நண்பனுக்கு எது எடுத்துக்காட்டு? ஆடை அவிழும்போது சட்டென்று ஓடி வந்து அந்த ஆடையை பற்றி கட்டிவிடுகிற கை இருக்கிறதே, அப்படிப்பட்டவனாக இருக்கிறவன் தான் நல்ல நண்பன். ஆனால் அப்படி இல்லாமல் நண்பனுக்கு துன்பம் வருகிற போது நல்லது, இதோ நாங்கள் பிடித்து கொள்ளுகிறோம், நீ கத்தியால் குத்து என்று சொல்லுகிறவன் ஒரு நாளும் நல்ல நட்பாக இருக்க முடியாது. தீ நட்பை விட அது கொடியது. ஏன் தீ நட்பை விட கொடியது என்றால், தீ நட்பை கண்டுபிடித்து விடலாம், கூடா நட்பை கண்டுபிடிப்பது கடினம். கடைசி வரையில் நண்பனைப் போலவே இருப்பார்கள். அந்த துன்பம் வருகிற நேரத்தில் உனக்கே எதிரியாக மாறிவிடுவார்கள் என்று அங்கே ஆடையை உடுத்த ஓடி வருகிற கையை நல்ல நட்புக்கு எடுத்துக்காட்டாக காட்டிய வள்ளுவர், இரும்பு கம்பியை வெட்டுவதற்கு அதனை தூக்கி கொடுக்கிற பட்டடை கல்லை கூடா நட்புக்கு உவமையாக காட்டுகிறார். மிக நல்ல குறள். பட்டடை என்கிற சொல்லை எப்படி மிக அழுத்தமாக இந்த குறளில் அவர் உவமையாக பயன்படுத்தியிருக்கிறார் என்பது எண்ணி வியக்கத்தக்கதாக இருக்கிறது. இக்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் புதிய கல்வியை பற்றியும் அதற்கான தகுந்த வேலை வாய்ப்புகளை பற்றியும் இப்பகுதியில் நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பகுதி. வணக்கம். நம்ம இந்த ஆலோசனை நேரம் நிகழ்ச்சியில் ஒரு பட்டதாரி இளைஞர் அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், அரசு சார்ந்த துறைகளில் என்ன மாதிரியான பணிகளுக்கெல்லாம் செல்லலாம், அந்த பணிகளுக்கான தேர்வு முறைகள் என்னென்ன, நடத்தக்கூடிய நிறுவனங்கள் எவை, அந்த தேர்வில் ஒரு மாணவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் என்னென்ன, அந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் எப்படி எதிர்கொண்டு இந்த தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்பது குறித்து நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வந்துருந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம ஐஏஎஸ் தேர்வுகள் குறித்து நம்ம பேசிகிட்டு வந்தோம். அதில் ஐஏஎஸ் தேர்வுகளில் இருக்கக்கூடிய தேர்வு முறை, தேர்வு அமைப்பு என்ன அப்படின்றத பற்றி பேசினோம். அதன் பகுதியாக ஐஏஎஸ் தேர்வில் இருக்கக்கூடிய ஆளுமை தேர்வுன்னு சொல்லக்கூடிய இன்டர்வியூவில் என்ன மாதிரியெல்லாம் ஒரு மாணவருக்கு சந்தேகங்கள் இருக்கும், அந்த சந்தேகங்களை எப்படியெல்லாம் நிவர்த்தி பண்ணும் அப்படிங்கிறது குறித்து நாம் பேசினோம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் ஒரு பகுதியாக நம்ம என்ன பார்த்தோன்னா, ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்து பேசினோம். அதன் வகையில் ப்ரொவகேட்டிவ் கொஸ்டின்ஸ், உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய கேள்விகளை எப்படி எதிர்கொள்வதுன்னு குறித்து பேசினோம். அந்த அடிப்படையில் ஸ்ட்ரெஸ் எப்படி ஒரு மாணவருக்கு, முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வருது, ஏன் வருது, அதை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி ஓவர் கம் பண்ணணுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது 3 வகையாக வரும். ஒன்று மாணவர் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று சமூகத்தால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று சக மாணவர்களால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சமூகத்தால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், ஏன் வருது அப்படிங்கிறது குறித்து பேசினோம். அதில் சமூகம் அப்படிங்கிறது ஒரு மாணவர் அல்லது ஒரு மனிதரை சுற்றி 3 நிலைகளில் ஆப்ரேட் ஆகுதுங்கிறத பார்த்தோம். அதாவது குடும்பம்னு ஒன்று, சொந்தக்காரங்க அப்படின்ற கம்யூனிட்டி, இன்னொன்று சொசைட்டி இன் ஜென்ரல். அதில் நம்ம குடும்பம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, அதனால் என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறது குறித்து கடந்த நிகழ்ச்சியில் பேசினோம். இப்போ நம்ம என்ன பேசலாம் அப்படின்னா, சமூகம், அதாவது அந்த கம்யூனிட்டி, இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடிய கம்யூனிட்டியும் ஜென்ரலாக சொசைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சொசைட்டியும் எப்படி ஒரு மாணவருடைய அல்லது ஒரு இளைஞருடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்குது, அதை எப்படி அந்த இளைஞர் எதிர்கொண்டு சரி பண்ணணுங்கிறத பற்றி பேசலாம். இப்போது நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, குடும்பம் தாண்டி, ஒரு நபருடைய குடும்பத்தை தாண்டி அவங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள், இவங்க இருக்கக்கூடிய அந்த சமூகம்னு சொல்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு பயிற்சியாளர் இருக்கிறனால அந்த ஐஏஎஸ் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்களை வச்சு என்ன சொல்கிறேன், இந்த ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் வரக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உறவினர்களுடைய முதல் தடவை முதல் அட்டெம்ப்ட் ப்ரிப்பேர் பண்ண வரும்போது கல்லூரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் ஊருக்கு போகிறேன், எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 3 மாதத்துக்கு ஒரு முறை ஊருக்கு போகிறேன்லாம் கேட்பாங்க. ஆனால் அவங்களே ஒரு 2 வருடம் இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஊருக்கு போவதையோ அல்லது வந்து உறவினர்கள் எல்லாம் கூடக்கூடிய சில நிகழ்வுகளையோ நிகழ்ச்சிகளையோ அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லை சார் நாங்கள் போனோம்னா எல்லாருமே கேட்குறாங்க, நீ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க, அல்லது ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன்னு அப்பா சொன்னார் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு வந்து 2 விதமான பிரச்சனை இருக்குது இதில். நம்பர் 1 வந்து என்னோடய கசின்ஸு அல்லது வந்து என்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, என் பையன்லாம் வந்து அமெரிக்கா போயிட்டான், என் பையன்லாம் வந்து லண்டன் போயிட்டான், என் பையன் வந்து இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவனுக்கு 50,000 சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கம்பேரேட்டிவ் மோடில் பேசுகிறாங்க. அப்புறம் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஏன் வந்து ஐஏஎஸ்லாம் படிக்கிறேன், ஏன் வந்து இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் ஒரு சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னா வந்து அது எங்கள் பேரண்ட்ஸுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறனால அவங்க எங்ககிட்ட வந்து கேட்குற கேள்விகள் பார்க்குற பார்வைகள் என்னால் தாங்க முடியறதில்ல. அது கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது, கொஞ்சம் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலுக்கு ஆளாக்குது அப்படின்றாங்க. இன்னொன்று, சில உறவினர்கள் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா நெகட்டிவாகவே பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐஏஎஸ் எல்லாம் வந்து தேவையில்லை, எல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லை, எல்லாம் வந்து 7 அட்டெம்ப்ட் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும், உனக்கு உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாங்க, உன்னால் முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ எனக்கு அதை ஜீரணிக்க முடியவில்லை, நான் அதனால் போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்க்குறீங்கன்னா, ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை, ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட ஆப்டிமிஸ்டிக்காக இருக்க வேண்டிய ஒரு இருக்க வேண்டிய ஒரு இளைஞனை இந்த மாதிரி கம்யூனிட்டி பிஹேவியர் எப்படி மாற்றுது, அவனை ரெட்ராக்டிவ் பிஹேவியருக்குள்ளே கொண்டு போகுது. சைக்காலஜியில் ரெட்ராக்டிவ் பிஹேவியர், அவாய்டன்ஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. அதாவது ஹி எக்ஸ்க்ளூட்ஸ் த சொசைட்டி, அவன் சொசைட்டியை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அவனை தள்ளுது. இது தவறு. ஒரு இளைஞன் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்போஸ் ஆகிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவனுக்கு கற்றலுக்கான வாய்ப்பு அதிகமாகும். எவ்வளவுக்கு எவ்வளோ அவன் கற்றுக்கொள்கிறானோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவனால் வந்து முன்னேற முடியும். அவன் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகும், அவனுடைய பொட்டன்ஷியல் இம்ப்ரூவ் ஆகும், சமுதாயத்திற்கு பொருளாதாரத்திற்கு அவனுடைய கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவாக கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது சமுதாயம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பெரும்பாலான நேரங்களில் இவற்றை புரிந்து கொள்வதே இல்லை. இதில் என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு இளைஞர் வந்து ஒருத்தர் இருக்கிறாருன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. ஒரு இளைஞர் வந்து இருக்கிறாருன்னா ஒரு கல்யாணத்துக்கு போக பயப்படுறாரு. ஏன்னு சொன்னால், நான் கல்யாணத்துக்கு போனேன்னா எங்கள் மாமா வந்து என்னை கம்பேர் பண்ணுறாரு, என் பையன் வந்து 40,000 சம்பளம் வாங்குறான், என் பொண்ணு வந்து 50,000 சம்பளம் வாங்குறான்னு சொல்கிறாரு. இப்போது ஒருத்தர் வந்து 40,000 50,000 1 லட்சமோ சம்பளம் வாங்கிட்டா அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவராக ஆக முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது வேறு, ஒரு பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வேறு. இதில் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டெஃபினேஷனே கிடையாது. எது வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிஃபைன் பண்ணவே முடியாது. இப்போ பணத்தை வச்சு தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்க போகிறோம் அப்படின்னா அம்பானியை தவிர யாரும் வெற்றி பெற்றோன்னு சொல்லவே முடியாது. ஸோ அது வந்து ஒரு தவறான ஒரு ஸ்டாண்டர்ட். இப்போ ராங் ஸ்டாண்டர்டை நம்ம வச்சுக்கிட்டு அந்த ஸ்டாண்டர்டை ஒரு இளைஞன்கிட்ட போய் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவனுக்கு எப்படி கோல் செட்டிங் இருக்கும், அவன் எப்படி அவனுடைய கோலை பற்றி பேசுவான். அடுத்தது அவன் ஒரு இலக்கை நோக்கி போகிறான், எனக்கு இதுதான் இலக்குன்னு சொல்கிறான். அந்த இலக்கே தவறு அப்படின்னீங்கன்னா நீங்கள் அவனை குழப்பலையா, அவனை நீங்கள் வந்து ஒரு குழப்பத்துக்கு ஆளாக்கலையாங்கிறத யோசிக்கிறது இல்லை. மூன்றாவது, அந்த இலக்கு தவறுன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அந்த இலக்கை நோக்கி நீ சென்றால் கண்டிப்பாக தோற்று விடுவாய், உன்னுடைய வாழ்க்கை வந்து மோசமாக போயிடும்னு சொல்கிறது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு விஷயம், ஒரு வயலண்ட்டான ஒரு விஷயம் வந்து நம்ம யோசிக்கிறோமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறோம், அந்த குறிக்கோள் வந்து ஒருத்தன் செட் பண்ணி வச்சிடறான் அப்படின்னா அந்த குறிக்கோளை உங்கள்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க. இது மாதிரி பண்ணாத, இது உனக்கு தேவையில்லை, இது உன்னால் முடியாதுன்னு எதிர்மறை சிந்தனைகளை அவன்கிட்ட நீங்கள் புகட்டுறீங்க. அவன் பாசிட்டிவாக இருக்கிறான், எனக்கு என்ன எபிலிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நான் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் ஓவர் கம் பண்ணி மேலே வருவேன், நான் ஒரு பெரிய லெவலுக்கு போவேன் அப்படின்னு அவன் பாசிட்டிவாக ஏறி போகணுன்னு நினைக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவனை தடுத்து நிறுத்துறீங்க. இல்லை இது உன்னால் முடியாது, அவன் முடியும்னு சொல்கிறவனை முடியாதுன்னு சொல்கிறது ஒரு எதிர்மறையான வாதம் இல்லையா? இது வந்து ஒரு இளைஞனுக்கு தேவையா? இப்போ இந்த மனநிலைமைக்கு அவனை ஆளாக்கிட்டிங்கன்னா அவன் உங்களோட ரெட்ராக்ட் பண்ணி போகாமல் என்ன செய்வான்? ஸோ இதை வந்து நம்ம முதல்ல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கணும்னு சொன்னால் பெற்றோர்கள் அந்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக நிற்க வேண்டும். இது மாதிரி யார் பேசினாலும்
எங்கே பேசினாலும் இல்லை என் பையன் நல்லா வருவான், என் பையன் நல்லா இருப்பான் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும். உங்கள் மகனையோ மகளையோ நீங்களே நம்பவில்லை என்றால் வேறு யார் நம்புவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, அவனுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லிக் கொடுங்க. இது போன்ற யாராவது சொன்னாங்கன்னா எதிர்மறை சிந்தனைகளை நேர்மறை சிந்தனையாக மாற்றுவதற்கு கற்றுக்கொள். அப்படி யாராவது பேசினாங்கன்னா நீ மறந்துடு. நான் முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, ரேஷ்னலாக திங்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதாவது யார் என்ன பேசினாலும், யார் எதை பற்றி பேசினாலும் எதை ஏற்றுக்கொள்ளணுங்கிறத வந்து நீங்கள் தான் தீர்மானிக்கணுமே தவிர அவங்கள தீர்மானிக்க விடக்கூடாது. நான் இதை கருத்தை பேசுகிறேன், நீ இதை எடுத்தே ஆகணும்னு யாரும் யாருக்கிட்டையும் கருத்தை திணிக்க முடியாது, திணிக்க அலோவ் பண்ணக்கூடாது. அந்த திணிக்க முயற்சிக்கக்கூடிய கருத்துக்களை தள்ளிவிடுங்கள். அப்படி அவன் தள்ளணும்னு சொன்னால் பெற்றோர்களுடைய ஆதரவு வேணும். யாரோ ஒரு இப்போ என்னோடய மகன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு யாரோ ஒருத்தருமே நெகட்டிவாக பேசினாங்கன்னா அவன் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கான நம்பிக்கையை நான் அவனுக்கு கொடுத்துருக்கணும். இதுதான் நான் குடும்ப அமைப்பில் இருக்கக்கூடிய அல்லது குடும்பத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம். உங்கள் பையன் அவங்கள்ட்ட யாராவது நெகட்டிவாக பேசுனாங்கன்னா வந்து உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு என்னிடம் இது போல் நெகட்டிவாக பேசுகிறாங்க, எனக்கு அது மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு கொட்டி தீர்ப்பதற்கு ஒரு சேனலை நீங்கள் உருவாக்கி தரணும். இதுதான் குடும்பம் செய்ய வேண்டிய விஷயம். அப்படின்னா தான் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அவன்கிட்டருந்து வெளியே போகும். மாணவர்களுக்கு நான் சொல்கிறது 1, ரேஷ்னலாக திங்க் பண்ணுங்கள். 2, ஃபேமிலிக்கு சொல்கிறது, அவன் ரேஷ்னலாக திங்க் பண்ணணுன்னா அவனுடைய மனதில் இருந்து அந்த கசடுகள் வெளியே போகணுன்னா அவன் பேசணும். அந்த பேசுறதுக்கான வாய்ப்பை வசதியை அவனுக்கு வழங்குங்கள் அப்படிங்கிறது 2. 3வது, சொசைட்டி என்ன வேணால் பேசட்டும், சொசைட்டி எப்படி வேணால் இருக்கட்டும், உங்களுடைய இளைஞர்களுக்கு நான் சொல்கிறது, உங்களுடைய இலக்கில் தெளிவும் ஒரு தீர்க்கமான முடிவும் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த நெகட்டிவான எண்ணங்களை நீங்கள் ரேஷ்னலாக அடித்து மேலே போக முடியும். உங்களோட ரேஷ்னாலிட்டி டெவலப் ஆகணும்னு சொன்னால் உங்களுடைய இலக்கு, அந்த இலக்கு குறித்த பார்வை தெளிவு இருக்கணும். நான் முதல்ல உங்களுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் சொன்னது தான். ஒரு ஐஏஎஸ் தேர்வு தான் எழுத போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேர்வுனா என்ன, அந்த தேர்விற்கான தேவை என்ன, என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்னன்னு முதல்ல ஒரு கம்பேரிசன் பண்ணுங்கள், ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுங்கள், உங்களை பற்றி ஒரு தெளிவுக்கு வாங்க. அந்த தெளிவுக்கு வந்து விட்டீர்களே ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை ஈஸியாக அடிச்சுட்டு மேலே போயிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது இப்படி தான் பண்ண முடியும். 3வதாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து சக மாணவர்களால் ஏற்படுவது. அது என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியில் விரிவாக பேசலாம். நன்றி, வணக்கம்.